ஹலோ ஜெய்டிவி வியூவர்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பால் கொழுக்கட்டை. இது வந்து நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ரெசிபி. இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், பச்சரிசி மாவு நான் எடுத்துருக்கிறேன். நல்லா ஃபுல்லாக ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்துருக்கிறேன் பச்சரிசி மாவு. அதுக்கு 3/4 கப் வெல்லம் தான் எடுத்துருக்கிறேன் நான். உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணால் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி தேங்காய் துருவல் பால் எடுக்கிறதுக்கு. கொஞ்சமாக சால்ட்டு, 4-5 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். இப்போது மாவில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு, சும்மா டேஸ்ட்டுக்காக தான் இது, நல்லா கொதிக்கிற தண்ணி அடுப்பில் இப்போ தான் கொதிச்சிட்டு இருந்தது அப்படியே எடுத்து வந்து இப்போது நான் இந்த மாவில் ஊற்றுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மெதுவாக கிண்டி விட்டுக்கிட்டே பிசைஞ்சிக்கோங்க நல்லா மாவை. தண்ணியை மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. பாருங்கள், மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. கையில் ஒட்டாத அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ இதை நான் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கிறேன். சிலர் வந்து கருப்பட்டி போடுவாங்க இந்த பால் கொழுக்கட்டைக்கு. என்கிட்ட இல்லை கருப்பட்டி, அதனால் நான் வெல்லமே போட்டு தான் செய்ய போகிறேன். பாருங்கள், பாலெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம தண்ணியில், கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வைக்க போகிறோம். பாருங்கள், தண்ணி கொதிச்சிருச்சு. அந்த கொதிக்கிற தண்ணியில் நான் 2 பாலாக போடுறேன். மொத்தமாக கொட்டிடாதீங்க. பாருங்கள், ஒரு 2 பாலை நான் தனியாக எடுத்து வச்சிட்டேன். இதை லாஸ்ட்டாக கரைச்சி ஊற்றிக்கிற போகிறேன். பாருங்கள், நான் ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு. ஏற்கனவே நம்ம கொதிக்கிற தண்ணி ஊற்றுனதுனால சீக்கிரமாகவே வெந்துடும் கொழுக்கட்டை. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். இது சுத்தமான வெல்லம், அதனால் நான் அப்படியே ஆட் பண்ணிடுறேன். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியில் கரைச்சிட்டு வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த எடுத்து தனியாக வச்சுருந்த 2 உருண்டையை தேங்காய் பாலில் கலந்து இப்போ நான் இதில் ஊற்ற போகிறேன். இது வந்து தனியாக எடுத்து வச்ச 2 அரிசி மாவு உருண்டை ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ஏலக்காயை போட்டுட்டேன். இப்போ கட்டியான தேங்காய் பால், இது வந்து ஒரே டைம் எடுத்து அந்த கட்டியான தேங்காய் பால் மட்டும்தான் நான் இதில் விடுறேன். தேங்காய் பாலை விட்டாச்சு. சுக்கு இருந்தால் இதில் போட்டால் நல்லாயிருக்கும், சுக்குப்பொடி. ஆனால் என்கிட்ட சுக்குப்பொடி இல்லை, அதையும் போடல நான். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு பால் கொழுக்கட்டை. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு எழுதுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ்.